ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒய்எம்எஸ்சி ஃபேமிலி லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்குலாம் சம்மர் வெக்கேஷன் லீவ், ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால் குழந்தைங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாங்கிறதுக்கான நாங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் திருவட்டாருங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய தொட்டிப்பாலம் வியூக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் போயிருந்த டைம் கொஞ்சம் ரெய்னி சீசன் மாதிரி கொஞ்சம் மலை தூறலாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம நடந்து போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த பாலத்து மேலே நாங்கள் உள்ளே போகும்போது கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே உள்ள காருக்கு 50 ரூபா சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பர்சனுக்கும் 5 ரூபா வச்சு இது பண்ணுறாங்க. நாங்கள் 4 பேர் போகும்போது எங்களுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நம்ம கீழே கார்லாம் பார்க் பண்ணுறதுக்கெலாம் ஏரியா இருக்குது. போயிட்டு நம்ம ஸ்டெப்பு வழியாகவும் ஏறி போகலாம். இதில் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அது வழியாகவும் ஏறி போகலாம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஏறி போகிறாங்க. இந்த போகிறோம் இல்லையா, இந்த ஸ்டெப் வழியாக தான் நாங்கள் போனோம். இன்னொன்று இது இல்லாமல் நம்ம இன்னொரு பக்கமாக கார் பார்க் பண்ணுற ஏரியா பக்கமாக போனோன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பாலத்திலேயே ஏறி போகலாம். இந்த பாலத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பாலம் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக கீறி இருக்குது. வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் நல்லா மழையும் துள்ளி போட்டுட்டு இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. அந்த வழியாக நடந்து போகும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த வாட்டி என்னென்னா தண்ணி நாங்கள் போன அந்த பாலத்தில் தண்ணி இப்போ சீசன் இல்லை, அதனால் அவங்க திறந்து விடலை. காஞ்சி தான் கிடந்துச்சு, கீழே தண்ணி ஒன்றுமே இல்லை. ஆனால் நல்லா கூட்டம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுமாரி இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சேல் பண்ணுறாங்க. அங்கே விற்கிற அந்த அன்னாச்சி பழம்லாம் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பழம் பார்க்குறதுக்கு சைஸ் சின்னதாக தான் இருந்துச்சு, ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நமக்கு என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட வேணும்னாலும் இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பைனாப்பிள், அதுக்கப்புறம் மாங்காய், அந்த மாதிரிலாம் நிறைய விற்கிறாங்க. தண்ணி எல்லாமே கிடைக்குது. டீ காஃபி கூட சேல் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த வியூ பார்க்க போகும்போது அந்த மலைகளெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம மேலே பாலத்துலேருந்து கீழே பார்க்கும்போது நமக்கு கீழே ஒரு ஆறுலாம் ஓடுது. அங்கே நிறைய பேர் குளிக்கலாம், அதில் குளிச்சிட்ருக்காங்க. அப்புறம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம். அந்த வியூ பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நிறைய மரங்கள்லாம் நாங்கள் பார்க்கும்போது அங்கே அயனிச்சக்க மரத்துலலாம் நிறையா கொத்தாக அயனிச்சக்க காய்ச்சி இருந்துச்சு. இந்த மாதிரி போகிறது ஒரு ஆள் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த இதில் குழந்தைங்கள கொஞ்சம் இந்த சைடு இதுகளில் நம்ம கை வைக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா அங்கங்கே கீரி தான் அந்த உடஞ்சி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கவனமாக அங்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் குழந்தைங்களெல்லாம் கூட்டும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பாருங்கள், மேலேருந்து பார்க்கும்போது வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த டைமில் இது கொஞ்சம் இந்த சம்மர் டைமில் நம்ம பாருங்களேன், மழை துளி விழுறது உங்களுக்கு இதுலேயே தெரியும். நான் அந்த மழை துளி போடுறதோடு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. வானத்தெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருட்டிட்டு நல்லா கருத்துட்டு மேகம் மலைக்கு நல்லா பெய்யறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. பார்க்கவே பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடத்துலலாம் நம்ம நடந்து போயிட்டு வரும்போது நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. குளிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே குளிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இடம்லாம் இருக்குது. பாருங்கள், இதுதான் அந்த அயனிச்சக்க மரம். நல்லா எல்லோ கலரில் இருக்கிறது. அவ்வளோ அந்த பழம் நிறைய காய்ச்சி கிடந்துச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. கீழே நிறைய பேர் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே ஸ்டெப் வைஸாக ஏறி இந்த பாலத்தில் பார்க்குறதுக்கு வராங்க. அப்படி காஞ்சிரும் இல்லையா, குளிச்சுட்டு அப்படியே வரும்போது அப்படியும் வந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.